Let the world hear his word. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். பிரசங்கி 11வது அதிகாரம் 4வது வசனம். 1893ஆம் ஆண்டு சிகாகோவில் சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாடு நடந்தது. 2 கோடி மக்களுக்கும் அதிகமானோர் அதில் கலந்து கொண்டனர். அதில் மிக முக்கிய நிகழ்ச்சியாக உலகின் பல நாடுகளிலுமிருந்து பல மத தலைவர்களும் வந்து தங்கள் மத கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். D.L. மூடியின் நண்பர்கள் அவரை சமய சொற்பொழிவு நடந்த இடத்துக்கு சென்று மற்ற மதத்தினரை தாக்கி பேசச் சொல்லும்படி அவரை வற்புறுத்தினர். ஆனால் அவரோ இந்த சர்வதேச கண்காட்சியை சுவிசேஷம் சொல்லும்படியான மிகப்பெரிய வாய்ப்பாக எடுத்துக்கொண்டார். அந்த நேரத்தில் ஏராளமாய் கூடியிருந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல சினிமா தியேட்டர்களை D.L. மூடி வாடகைக்கு எடுத்தார். சபைகளில் பேசினார். சர்க்கஸ் கூடாரங்களில் கூட சுவிசேஷ கூட்டம் நடத்தினார். ஏனெனில் திரும்பும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் நிறைந்து வழிந்தது. 1893ஆம் ஆண்டு நடந்த உலக கண்காட்சி D.L. மூடிக்கு மிகப்பெரிய சுவிசேஷ வாய்ப்பாக மாறியது. D.L. மூடி தனக்கென்று ஒரு பெரிய மேடையையும் மதிப்பையும் எதிர்பார்த்து காத்திருக்காமல் மக்கள் எங்கெல்லாம் கூட்டமாய் கூடியிருந்தார்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் தேடிச் சென்றார். கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் சுவிசேஷம் சொல்ல பயன்படுத்தினார். ஆயிரங்கள் இயேசுவை வழிநடத்தப்பட்டனர். ஒருமுறை முக்கியமான நபர் ஒருவரின் அடக்க ஆராதனைக்கு D.L. மூடி சென்றிருந்தார். ஏராளமான மக்கள் கூடியிருந்ததை பார்த்து அந்த அடக்க ஆராதனையை மிகப்பெரிய சுவிசேஷ கூட்டம் போல மாற்றிவிட்டார் D.L. மூடி. ஏராளமானோர் தொடப்பட்டனர், இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, நாமும் சுவிசேஷம் சொல்லும்படி கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் தாம் சென்ற இடங்களில் எல்லாம் நல்ல வாய்ப்புகளையும் பெரிய மேடையையும் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. ஜனங்கள் திரளாக கூடியிருந்த நேரம் அவர்களை கடற்கரையில் இருக்க வைத்துவிட்டு தாம் கடலில் ஒரு படகில் ஏறி உட்கார்ந்து கொண்டு வந்தவர்களுக்கு பிரசங்கித்தார். தனியாக ஒரே ஒரு நபரை தாம் சந்தித்தாலும் கூட ஒரு நபர் தானே என்று அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் அதையும் பயன்படுத்தினார். அதனால்தான் சமாரிய ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டாள். தாம் சந்தித்த ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்தார். வியாதியிலிருந்து சுகம் தந்தார். நல்ல சூழ்நிலைகள் உருவாகட்டும் என்று காத்திருக்காமல் பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்து முடிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். பவுல் அப்போஸ்தலனும் தான் சென்ற இடங்களில் எல்லாம் சந்தையையும் தெருக்களையும் கூட தனக்கு சுவிசேஷம் சொல்லும்படியான வாய்ப்பாக மாற்றினான். சாதாரண நபர்களோ ராஜாக்களோ பவுல் யாரையும் விடவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாமும் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் சுவிசேஷம் சொல்லும்படியான வாய்ப்பாக மாற்ற வேண்டும். அதற்கான நல்ல காலத்தையும் தருணத்தையும் தேடினால் அது ஒருபோதும் வராது. ஆகவே கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். God bless you. Have a good day.